கிளாட், சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏஐ டூல்ஸ். ஆனா இந்த ஏஐ டூல்ஸ்க்கெல்லாம் இந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் எனக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுங்க. இன்னைக்கு தான் இதை பத்தி எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஆர்சி விலாக்ஸ், ரஃபி அண்ட் கூப்பர் விலாக்ஸ். வெளில ஏதோ நாய் குலைச்சிட்டு இருக்கதா கூப்பர் அப்படி பார்த்துட்டு இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆந்த்ரோபிக் பத்தி பார்க்கலாம். ஆந்த்ரோபிக் அப்படிங்கிறது ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் லெட்டர்ல இருந்து வந்தது. அதுக்கு மனிதன் அல்லது மனிதனை மையமா கொண்டது அப்படிங்கிறது அர்த்தம். வெறும்னு ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ட்ராங்கான ஏஐ மட்டும் உருவாக்காம மனிதனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான ஏஐ உருவாக்குறது தான் ஆந்த்ரோபிக்கோட நோக்கமே. சரி, நெக்ஸ்ட் கிளாட் ஏஐ பத்தி நம்ம பார்ப்போம். கிளாட் அப்படின்னு இந்த ஏஐக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, கிளாட் ஷானோன் அப்படிங்கிற ஒரு ஹீரோட பேரை தான் இந்த ஏஐக்கு வச்சிருக்காங்க. 1948ல டேட்டாவை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் தான் கிளாட் ஷானோன். அந்த டேட்டா தான், அந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமா இருக்கிற ஒரு விஷயம். கிளாட்ல 3 முக்கியமான மாடல்ஸ் இருக்கு. அதாவது ஹைக்கு, சோனட் அண்ட் ஓபஸ். இது எல்லாமே வந்துட்டு கிளாடோட மாடல்ஸ். ஆந்த்ரோபிக் தன்னோட ஏஐ மாடல்ஸ்க்கு கவிதைகளோட பேரா தான் சூட்டி வச்சிருக்காங்க. ஹைக்கு அப்படின்னா ஜப்பானியத்தோட பாரம்பரிய சிறு கவிதை. ஹைக்குங்கிறது ஒரு லைட் வெயிட் மாடல். சோனட்னா ஐரோப்பியத்துல 14 வரி கவிதை. சோனட் வந்து ஹைக்குவை விட அதிக அறிவு, கோடிங் திறமையும் கொண்ட ஒரு மாடல். சரி, ஓகே, கூப்பர் கத்திக்கிட்டு இருக்கா. ஓபஸ் அப்படின்னா லட்டின் மொழியில மாஸ்டர் பீஸ், அப்படி இல்லைன்னா ஒரு சிறந்த படைப்பு. இந்த 3 தான் ஆந்த்ரோபிக்கோட ரொம்ப கடினமான ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஏஐ மாடல்ஸ். கிளாட் அப்படிங்கிறது ஆந்த்ரோபிக்கோட ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி பத்தி பார்க்கலாம். சாட் ஜிபிடி தான் எல்லாரும் ஃபேமஸா சொல்ற ஒரு விஷயம். இதுல சாட் அப்படின்னா உரையாடல் அண்ட் ஜிபிடினா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ், அதாவது ஏற்கனவே தகவல்களை கத்துக்கிட்டு மனுஷங்களை போலவே புதிய உரையாடல்களை உருவாக்குறது தான் நம்ம ஓப்பன் ஏஐ அப்படின்னு நம்ம. நெக்ஸ்ட் ஜெமினை. லாட்டின் மொழியில ஜெமினை அப்படிங்கிறது இரட்டையர்கள், ட்வின்ஸ். கூகுளோட 2 பெரிய ரிசர்ச் டீமான டீப் மைண்ட் அண்ட் கூகுள் பிரெயின், இது ரெண்டுமே சேர்ந்து உருவாக்குனது தான் ஜெமினை. அது மட்டும் இல்ல, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. நாசாவோட ஒரு ஹிஸ்டாரிக் ப்ராஜெக்டான ப்ராஜெக்ட் ஜெமினை, அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐக்கு ஜெமினை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் நம்புறேன். சரி, ஓகே, நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது டாபிக்ல சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் டாடா அண்ட் பை பை ஃப்ரம் ஆர்சி விலாக்ஸ்.